அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நம்ம பார்க்கக்கூடியது கிராம்பு தண்ணீரை குடிக்கிறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் நம்மளுடைய உடம்புல ஏற்படுது, என்னென்ன மருத்துவ குணங்கள் இதுக்கு இருக்குது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்முடைய வீட்டு சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு விதமான பொருட்களும் பார்த்திங்கன்னா மருத்துவ குணங்கள் நிறைந்தது தான். அதனால தான் நம்ம அன்றாட உணவுகளில் இந்த பொருட்களை எல்லாம் சேர்த்துட்டு வரோம். ஸோ இதன் மூலமாக என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, குறிப்பிட்டு கிராம்பை தண்ணீரில் போட்டு ஊற வைத்து அதை நம்ம தினசரி வெறும் வயிற்றில் எடுத்துக்கும் பொழுது பல விஷயங்கள் நமக்கு நல்லதாக நடக்குது. அதை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ஆரோக்கிய தகவலை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இதை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடையும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிராம்பு தண்ணீர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அந்த கிராம்பு மொட்டுகளை தண்ணீரில் ஊற வைக்கிறதன் மூலமாகவோ அல்லது கொதிக்க வைக்கிறதன் மூலமாக தயாரிக்கப்படக்கூடியது தான். இதை பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியமான பானம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பானத்தை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது நம்முடைய உடலில் பார்த்திங்கன்னா செரிமானத்தை மேம்படுத்தி கொடுக்குதுங்க. அதே போல் நமக்கு இன்ஃபெக்ஷன் எதுவும் வராமல் தடுக்கிறதுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும், ஒரு சிறந்த வலி நிவாரணம் அளிக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கல்லீரலை சுத்தப்படுத்தி கொடுக்குதுங்க. இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் இஜானால் போன்ற ஊட்டச்சத்துக்களால் நிறைந்திருக்கு இந்த கிராம்பு தண்ணீர். இந்த கிராம்பு தண்ணீரை எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2-3 கிராம்பு மொட்டுகளை எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸில் தண்ணீர் ஊற்றி இரவு முழுக்கும் ஊற வைத்து காலையில் குடிக்கலாம். இல்லை இன்னொரு முறை என்னென்னா கொதிக்க வைக்கலாம். 2-3 கிராம்புகளை ஒரு கப் தண்ணீரில் போட்டு 10-15 நிமிஷம் கொதிக்க வச்சு வடிகட்டி வெது வெதுப்பாக நீங்கள் குடிக்கலாம். இது மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய உடலுக்கு மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குது. அதோடு பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்குது. ஸோ அதை பற்றியெல்லாம் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போது தொடர்ந்து பாருங்கள். வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது மாதிரியான ஆரோக்கிய தகவல்களை கண்டிப்பாக எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது பார்த்திங்கன்னா ஒருவர் நலமோடு வாழ்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் மறக்காமல் இந்த விஷயத்தை எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. கிராம்பில் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா யூஜனால் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் இருக்குங்க. ஸோ இது இயற்கையாக உறக்கமூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தூக்கம் வராமல் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நல்ல தூக்கம் வரணும் அப்படின்னா இந்த தண்ணீரை குடித்தாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நைட் டைமு தூக்கம் வராமல் தவிக்கிறீங்கன்னா இந்த 2-3 கிராம்பை போட்டு கொதிக்க வச்சு கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போது நீங்கள் குடிச்சிட்டு படுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல தூக்கம் வரும். இந்த கிராம்பு தண்ணீரை குடிக்கிறதுனால நம்முடைய உடலுக்கு பல்வேறு விதமான நன்மைகளும் கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் உங்களால் மறுக்க முடியுமா? அது உங்களுக்கெல்லாம் தெரியுமா? ஸோ கிராம்பு தண்ணீரை நம்ம எப்படி தயாரிக்கணும் அப்படின்றத முன்னாடியே பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கிராம்பு தண்ணீர் அப்படிங்கிறது அஜீரணத்திலிருந்து நோய் எதிர்ப்பு சக்தி வரைக்கும் பல பிரச்சனைகளை நமக்கு தீர்த்து கொடுக்குது. அதாவது ஒரு இயற்கை மருந்து அப்படின்னு சொல்லலாம். கிராம்பு துண்டுகளை தண்ணீரில் ஊற வைக்கிறதன் மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த எளிமையான தண்ணீர் போதுங்க ரொம்ப நிறைய சத்துக்களோட நம்மளை நல்ல ஆரோக்கியமாக வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து 2 வாரங்கள், அதாவது ஒவ்வொரு நாளுக்கு இரவு ஒரு நாள் கிராம்பு தண்ணீரை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், உடல் ஆரோக்கியம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கிராம்பு முழுக்க முழுக்க யுஜானால் அப்படின்ற காம்பவுண்டோட இருக்கிறதுனால இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும் பொழுது இரவு நேரத்தில் நல்லா தூங்க முடியும். உடலுக்கு பல்வேறு விதமான பலன்களை கொடுக்குது. செரிமான நொதிகளை எல்லாம் உற்பத்தி செய்து வயிற்றுக்கு உப்பசம் எல்லாம் ஏற்படாமல் தடுத்து நிறுத்தும். ஆரோக்கியமான குடலை பெறத்துக்கும் உதவியாக இருக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால கிராம்பு தண்ணீரை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். மேலும் தொற்றுகள், பருவகால நோய்கள் இதெல்லாம் உங்களோட ஏற்படாது. எதிர்த்து போராடுவதற்கும் உதவியாக இருக்கும். சண்டை போட்டு உடலுக்கு நல்ல ஒரு வலுவை கொடுக்கும். அடுத்தபடியாக மெட்டபாலிசத்தை அதிகரித்து கொடுக்குது. ஸோ மெட்டபாலிசம் அதிகரிக்கிறதன் மூலமாக உடல் எடையை கட்டுப்படுத்த முடியும். இது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் சர்க்கரை அளவுகளையும் சீராக்கி இது டயாபெட்டிஸ் நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப பயனாக இருக்கும். ஸோ டயாபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது வீட்டில். அப்படி யாரும் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கிராம்பு தண்ணீர் தொடர்ந்து கொடுத்து பாருங்கள். இது நம்ம எடுத்துக்கும் பொழுது சளியெல்லாம் தளர்த்தி இரும்புல போக்கி நம்முடைய சுவாச மண்டலத்தையும் ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுருக்கு. ஸோ கிராம்பு தண்ணீரை உங்களுடைய இரவு நேர வழக்கத்தில் நீங்கள் சேர்த்துக்கிற மாதிரி பார்த்துட்டு வாங்க. இது நல்ல தூக்கத்தையும் கொடுக்கும், செரிமானத்துக்கும் உதவியாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரித்து கொடுக்கும். சொல்லப்போனால் ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய நல்வாழ்க்கையை மேம்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது.
நீங்கள் யாராவது கிராம்பு தண்ணீரை குடிச்சிருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வழக்கத்தில் இருக்கா அப்படின்றதையும் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த கிராம்பு தண்ணீரை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது கல்லீரலை வந்து சுத்தப்படுத்துது. அதாவது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் வளர்ச்சிதை மாற்றம் செய்து அதையெல்லாம் வெளியேற்றி கொடுக்குது. இது கல்லீரலுக்கு அதிக பங்கு வந்து கொடுக்கறதுனால கிராம்பில் இருக்கக்கூடிய இந்த இஜோனால் தாங்க கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை வந்து அதிகரிக்க செய்யுது. ஸோ அந்த வகையில் வெறும் வயிற்றில் நீங்கள் 2 கிராம்பு போட்டு வந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னாவே போதும், கல்லீரல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கிராம்பு தண்ணீர் பார்த்திங்கன்னா உடலுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய சருமத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த கிராம்பு நீரை கொதிக்க விட்டு தேன் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா எல்லாமே மருந்தாக தான் மாறுங்க. இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி 2 கிராம்போட வெந்நீர் குடிச்சிட்டு பாருங்களேன், நிம்மதியான தூக்கம் வரும். தூக்கம் வராமல் தவிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு ட்ரிக்கை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே போல் நரம்பு மண்டலம் அப்படின்றது சிறப்பாக செயல்படுறதுக்கு இந்த கிராம்பு தண்ணீர் தான் உதவியாக இருக்குது. கிராம்பு கொஞ்சம் எடுத்து அது தண்ணீரில் போட்டு 20 நிமிடம் வந்து கொதிக்க வச்சு வடிகட்டி அதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மன அழுத்தம் வந்து குறையும். அதே போல் நரம்பு மண்டலத்தை வந்து அமைதியாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அஜீரண கோளாறுகள்லாம் நீங்கி மலச்சிக்கல் பிரச்சனையெல்லாம் வந்து சரி செய்து கொடுக்கும். மேலும் காது வலி உள்ளிட்டவை இருந்தாலுமே கூட அதுவுமே தீர்ந்து போயிடும். கை கால் நரம்புகள் இழுக்கிறது இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கக்கூடியவங்க கூட இந்த கிராம்பு தண்ணீரை நீங்கள் எடுத்துக்கலாம். இரவில் நீங்கள் சேர்த்துக்கும் பொழுது ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். இதனால் வளர்ச்சிதை மாற்ற விகிதமும் வந்து அதிகரிக்கும். உடல் எடையும் பார்த்திங்கன்னா குறையும். கிராம்பில் நுண்ணுயிரிகள் எதிர்ப்பு பண்புகள் அதிகமாக இருக்கிறதுனால வாயில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எல்லாத்தையுமே வந்து சுத்தம் செய்து கொடுத்தும். அதாவது கெட்ட பாக்டீரியாக்கள் எதுவுமே வந்து நெருங்கவே விடவே விடாது. பல் சொத்தை, ஈறு தொடர்பான நோய்கள் இது எல்லாத்தையுமே வந்து போக்கி கொடுக்கும். அதனால தான் இப்போது டூத்பேஸ்ட் தயாரிக்கிறதுல கூட கிராம்பு வந்து ஒரு முக்கிய மூலப்பொருளாக வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதே போல் கிராம்பு எண்ணெயும் நம்ம வந்து பயன்படுத்தலாம், தப்பு கிடையாது. மேலும் தலைமுடி வளர்ச்சிக்கு கிராம்பு ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு எடுத்துக்குது. கிராம்பு தண்ணீரை முகத்துக்கு நீங்கள் பயன்படுத்திட்டு வரும் பொழுது அரிப்பு, எரிச்சல், அலர்ஜி, அப்புறம் சருமத்தில் இருக்கக்கூடிய பரு இதெல்லாம் வந்து போகும். சருமத்துடைய நிறமும் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த கிராம்பு தண்ணீரை நீங்கள் தலைமுடிக்கும் அப்படியே பயன்படுத்தலாம். இதனால் தலைமுடியில் இருக்கக்கூடிய அந்த உதிர்வு தன்மையெல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும். காரணம், கிராம்பு வந்து ஒரு பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் இருக்கிறதுனால பொடுகை வந்து எதிர்த்து வந்து போராடும். அதில் இருக்கக்கூடிய அஸ்டெரஜன் பண்பு எண்ணெய் உற்பத்தியை வந்து குறைக்க செய்யும். ஸோ இதனால் உங்களுக்கு அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள், அரிப்பு, உச்சந்தலையில் எரிச்சல் இதெல்லாம் வந்து ஏற்படுறதை வந்து தடுத்து கொடுக்கும். இதனால் முடி பார்த்திங்கன்னா நல்லா வளரும், முடி கொட்டாது, பொடுகு தொந்தரவெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதனால் தலைமுடி நல்லா வளரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கலாம் கண்டிப்பாக வந்து இந்த கிராம்பு வாட்டரை வந்து யூஸ் பண்ணுங்கள். அதே போல் புற்றுநோயை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கிராம்பில் இருக்குது. ஸோ நம்ம அதிகமாக பிரியாணி மசாலாக்களில் வந்து பயன்படுத்தும் பொழுது அதில் கிராம்பு வந்து அதிகமாக போட்டிருப்பாங்க. இந்த கிராம்பை நம்ம பயன்படுத்தும் பொழுது நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். முழுக்க முழுக்க ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த பண்புகளை வந்து இந்த கிராம்பில் அதிகமாக இருக்குது. ஸோ புற்றுநோய் செல்களுக்கு எதிராக வந்து செயல்படக்கூடியது இந்த ஒரு கிராம்பு தாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தாராளமாக கிராம்பு வந்து யூஸ் பண்ணலாம். அதே போல் பிரியாணி செய்கிறீங்க அப்படின்னா நிறைய ஸ்பைசஸோடு இந்த கிராம்பு வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. நுரையீரலை வந்து காக்கக்கூடியது அப்படின்றதுனால நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். ஆஸ்துமா நோயாளிகள்லாம் வந்து கிராம்பு வந்து உங்களுக்குள்ள ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து. இதை வந்து நீங்கள் டெய்லியுமே 2 போட்டு மென்னுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுவாச பிரச்சனைகள்லாம் எதுவும் ஏற்படாது. கிராம்பு பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயாளிகளும் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக சர்க்கரை நோயாளிகள் இந்த கிராம்பு வந்து தவிர்க்காதீங்க. டெய்லியும் 2 போட்டு சாப்பிடுங்க, இல்லைனா வெந்நீராக போட்டு கொதிக்க வச்சு குடிங்க. ஏன்னா ரத்தத்தில் இருந்து அதிகப்படியான சர்க்கரையை வந்து நீக்கி ஒரு சமநிலைக்கு கொண்டு வரதில் வந்து கிராம்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு எடுத்துக்குது. அதே போல் சர்க்கரையை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும், நேர்மையான தாக்கத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிராம்பை தான் வந்து யூஸ் பண்ணணும். இந்த கிராம்பை விட உங்களுக்கு சிறந்த மருந்து ஒன்றுமே இருக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிராம்பில் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீனு, கொழுப்பு, நார்ச்சத்து, இரும்பு, பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், சோடியம், தாமிரம், துத்தநாகம், செலினியம், மக்னீசு, தயாமின், விட்டமின் பி, ஏ, இ, கே, கொழுப்பு அமிலங்கள் இப்படின்னு நிறைய சத்துக்கள் இருக்கக்கூடிய இந்த கிராம்பு வாட்டரை நீங்களும் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கிராம்பு தண்ணீரை நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய
கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரியாக போகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட இந்த கிராம்பு தண்ணீரை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்லது. இந்த தண்ணீரை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது இதன் மூலமாக உங்களுக்கு எளிமையாக மிக விரைவில் வந்து கருத்தரிக்க முடியும். அதாவது பிசிஓடி பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து சரியாக போகும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு எளிமையான ஒரு விஷயத்தையும் நீங்களும் மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்கள். கிராம்பு எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு மருத்துவ குணங்களோடு இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக இந்த பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களில் எத்தனை பேர் வந்து கிராம்பு தண்ணீரை வந்து சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆரோக்கியமான தகவலை நீங்கள் நிறைய பேரோட வந்து ஷேர் பண்ணிக்கணும். ஏன்னா இது எல்லாருக்குமே வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும். மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.